கடந்த காலங்களில் நிறைய பேர் நன்கொடைகளும் இந்த கட்டட அமைப்புகளுக்கும் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் பாராட்டுகின்ற ஒரு நேரமாக இந்த நேரத்தை வச்சுருக்கோம். நம்ம இன்னும் நம்முடைய கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. சில பேர் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள், சிலம்பாட்டம், கிராமிய பாடல், கிராமிய ஆட்டம், நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு பிறகு இங்கே ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இப்போது இந்த கொடையாளர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற அந்த நேரம். அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதற்காக அவர்களுக்கெல்லாம் நம்ம ஒரு புன்னாடை இட்டு அவர்களுடைய பரிசு வழங்குகிற நேரம். நம்முடைய டாக்டர் திரு ஜெயபிரகாஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் கையினால் இவர்களுக்கு நம்ம ஹெட்மாஸ்டர் வரப்படும் தலைமை ஆசிரியர் அவர்களும் உடனடியாக இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு கிடைக்கின்றோம். டாக்டர் ஜெயம் அவர்களும் தலைமை ஆசிரியர்களுடன் இணைந்து இந்த நன்கொடையாளர்களுக்கு இந்த சிறப்பை செய்ய காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நாம் சிறப்பு செய்ய இருக்கின்றோம். முதலாவதாக எப்பொழுது போனாலும் ஒரு மலர்ந்த முகத்தோடு உதவி செய்யக்கூடிய திரு பாரத் மீன் கம்பெனியுடைய அதிபர் திரு மனோகரன் அவர்களை நாம் சிறப்பு செய்ய இருக்கிறோம். திரு மனோகரன், முதலாவதாக நாம் மனோகரன் அவர்களை சிறப்பு செய்ய நாம் அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த பள்ளிக்கு வகுப்பறை முழுவதும் ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்தமைக்காக, விழாவிற்கு மாலை சிற்றுண்டி அளித்ததற்காக, பள்ளியின் வளர்ச்சியில் உறுதுணையாக இருந்ததற்காக திரு மனோகரன் அவர்கள். அடுத்ததாக கெய்பர் கடல் உணவு கம்பெனியினுடைய அதிபர் திரு பாஸ்கர் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். கெய்பர் கடல் உணவு கம்பெனியைச் சேர்ந்த திரு பாஸ்கர் அவர்களுக்கு நாம் சிறப்பு செய்ய இருக்கின்றோம். நம்முடைய டாக்டர் அவர்கள் இந்த சிறப்பை செய்வார்கள். கெய்பர் கடல் உணவு கம்பெனி என்பது இந்த பள்ளிக்கு ஒரு மிகுந்த ஒரு கொடை மனதோடு அவர்கள் நிறைய செய்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். நீங்கள் மேடையில் இந்த சிறப்பை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளியினுடைய உள்கட்டமைப்பு ஊடாக தூண்கள் அமைப்பதற்காக பணிகளில் மிகச்சிறந்த பணிகளை ஆற்றிய கெய்பர் கடல் உணவு கம்பெனியுடைய திரு பாஸ்கர் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக திரு ஏஎஸ் தங்கத்துறை தொழிலதிபர் மதுரை, நீங்கள் வேறு திரு பாஸ்கர் அவர்களுக்கு நம்முடைய மருத்துவர் அவர்கள் இந்த சிறப்பு செய்வார்கள். அந்த துண்டு போட்டு அவர்களுக்கு இந்த நூலாடை அணிவித்து இந்த ஷீல்டை பரிசாக வழங்குவார்கள். அடுத்ததாக திரு ஏஎஸ் தங்கத்துறை தொழிலதிபர் மதுரையை சார்ந்தவர். பள்ளிக்கு ஒளி அரங்கம் அமைத்து கொடுத்ததற்காக திரு ஏஎஸ் தங்கத்துறை தொழிலதிபர் மதுரை அவர்களை இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை நாம் மனதார பாராட்டுகின்றோம். அப்புறம் இன்னும் ஒரு குரூப் மாணவர்கள் 1970-76 வருடம் படித்த முன்னாள் மாணவர்கள். இந்த பவளவளம் கலையரங்கம் அமைப்பதற்கு அவர்கள் தான் ஒரு விதை போட்டவர்கள். அவர்களுக்கு நாம் சிறப்பு செய்ய இருக்கின்றோம். 1970-76 பள்ளி மாணவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக சூசை மரியா அந்தோணிமுத்து மிக்கேல் அம்மாள் நினைவு ட்ரஸ்ட் தரவைக்குளம். அடுத்ததாக சூசை மரியா அந்தோணிமுத்து மிக்கேல் அம்மாள் நினைவு ட்ரஸ்ட் அவர்கள் அதன் சார்பாக இந்த பள்ளிக்கு நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த ட்ரஸ்ட் சதீஷ் சூசை மரியா அந்தோணிமுத்து மிக்கேல் அம்மாள் நினைவு ட்ரஸ்டுக்கான சிறப்பினை திரு அந்தோணி சதீஷ் சந்திரன் அவர்கள் இவங்க வருடம் விளையாட்டு மாணவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை வழங்கி வருகிறார்கள். அடுத்ததாக ராஜ் ஃபைனான்ஸ் தரவைக்குளம் ஒவ்வொரு வருடமும் பள்ளியின் வளர்ச்சியில் உறுதுணையாக இருந்தமைக்காக ராஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களை இந்த மேடைக்கு நம்ம அழைக்கின்றோம். அவர்களை நம்முடைய டாக்டர் அவர்களுக்கு நூலாடு அணிவித்து இந்த ஷீல்டை வழங்கி பெருமை சேர்ப்பார்கள். அடுத்ததாக விஐபி ஜுவல்லர்ஸ் பள்ளியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து உதவி செய்து வருகின்ற விஐபி ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தைச் சார்ந்தவர்கள் இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்முகத்தோடு அவர்களை அணுகும் போதெல்லாம் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்ற விஐபி ஜுவல்லர்ஸ் பள்ளியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்வதற்காக அவர்களை
பாராட்டுகிற நேரம் இந்த நேரம். திரு தினேஷ் சிங் அந்தோனிமிக்கல் குரூப் ஆஃப் கம்பெனி தரவைக்குளம் மற்றும் சென்னை. திரு தினேஷ் சிங் அந்தோனிமிக்கல் குரூப் ஆஃப் கம்பெனி தரவைக்குளம் மற்றும் சென்னை. அடுத்ததாக திரு புகழ் செல்வமணி அவர்களை சிறப்பிக்க நாம் காத்திருக்கின்றோம். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திருமதி அந்தோனி ஜாஸ்மின் பெண் பொறியாளர். பள்ளியினுடைய நூலகத்திற்கு புத்தகங்கள் வைக்க அலமாரி செய்து உறுதியிருந்தார். திருமதி அந்தோனி ஜாஸ்மின் பெண் பொறியாளர் அவர்கள். அடுத்ததாக எஸ் கடல் உணவு கம்பெனி. அடுத்ததாக திரு ராபின் ஞானப்பிரகாசம் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக பணியாற்றிய திரு ராபின் ஞானப்பிரகாசம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவருடைய பணியை பாராட்டி அவர்களுக்கு இந்த சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக திரு ஜெயமாலதி. அடுத்ததாக ஜெயமாலதி, அதாவது நம்ம ஊரினுடைய வரலாறு என்கின்ற அந்த புத்தகத்தை அவர்கள் வரலாற்று குறிப்புகளிலிருந்து வெளிக்கொண்டு வந்து அதுக்கு அற்புதமான படைப்பை தந்திருக்கின்ற திருமதி ஜெயமாலதி ஆசிரியர் மகள் திருமதி ஜெயமாலதி அவர்கள் இந்த நேரம் மனோகரன் பாரத் மீன் கம்பெனியுடைய அதிபர் மனோகரன் அவர்களை தொடர்ந்து நாம் அவர்களை சிறப்பு செய்ய இருக்கின்றோம். இந்த பள்ளியில் பணியாற்றி இருக்கின்ற பணி செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை நாம் சிறப்பு செய்ய இருக்கின்றோம். தொடர்ந்து ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெறும். அதனை தொடர்ந்து இன்னும் சிலருடைய வாழ்த்துக்களை இன்னும் சில பேருக்கு சிறப்பு செய்ய நாம் இருக்கிறோம். ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி ஒன்று இப்பொழுது டீச்சர்ஸ் யாருக்கு வரலாம். The teachers please கொஞ்சம் அப்படி லைனாக வாங்க. தற்போதைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் தயவு செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
தலைமை ஆசிரியர் அவர்களை நாம் சிறப்பு செய்ய இருக்கின்றோம். அனைவரும் கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்சம் நம்முடைய பள்ளியினுடைய பல வருடங்களாக பணியாற்றி இந்த மாதம் பணி நிறைவு பெறுகின்ற தலைமை ஆசிரியர் அவருடைய கனவு என்பது எவ்வளோ செஞ்சாலும் கடைசி நேரத்தில் இந்த அரங்கம் அமைய வேண்டும் என்பதுதான் அவர்கள் நீண்ட ஒரு கனவாக இருந்தது. அந்த கனவை நனவாக்கிவிட்டு சாத்தியமாக்கிவிட்டு தான் இந்த பள்ளியிலிருந்து அவர் ஓய்வு பெறுகிறார். அவர்களுக்கு நம்முடைய பழைய மாணவர்கள் சார்பாக வைர விழாவின் சார்பாக நாம் இந்த கொஞ்சம் பொருங்க ரவி கொஞ்சம் பொருங்க ரவி கொஞ்சம் பாருங்க. பழைய மாணவர்கள் சார்பாக நாம் அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கின்றோம். நம்முடைய தலைமை ஆசிரியர்களுக்கு நம்ம ஒரு சிறப்புன்னு சொன்னால், பொதுவாக பணி ஓய்வு பெறுகிற போது அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவிகள் தான் அவர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைப்பார்கள். ஆனால் எந்த தலைமை ஆசிரியருக்கு இந்த பள்ளியில் படித்த 60 ஆண்டு கால மாணவர்களும் இணைந்து நின்று கைதட்டலோடு அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்கி அவர்களுடைய பணி ஓய்வு அவருடைய காலம் அதற்கு பிறகு அவருடைய உடல் நலமும் அவருடைய மனநலமும் ரொம்ப பலமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி இந்த பரிசு வழங்குகின்றோம். ஹலோ, இந்த வைர விழா ஆண்டில் நமது பள்ளியை சார்ந்த அண்டர் 19 பீச் வாலிபால் மாணவியர் மாநில அளவில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார்கள். அவர்களை பாராட்டும் விதமாக இந்த நினைவு பரிசு எஸ் பபி தர்ஷினி, ஏ அண்டோனி வர்ஷினி மற்றும் ஏ அண்டோனி அதிசியா, இந்த 3 மாணவிகள் பீச் வாலிபால் போட்டியில் மாநில அளவில் 3ஆம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். பபிதர்ஷினி இரண்டாவது, தொடர்ந்து ஒரு 2 பேர்களுடைய வாழ்த்துறைகளுக்கு பிறகு இன்னும் நம்முடைய கலை நிகழ்ச்சி நடைபெறும். இப்பொழுது நம்முடைய பள்ளியில் படித்து இன்றைக்கு நாங்குநேரி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடிய திரு முத்துசாமி அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் பேசி நிறைவு செய்யணும், ஏன்னா இதை பற்றி இன்னொரு கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தருவைக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட சிறப்பித்தவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் இப்பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் இந்நாள் மாணவர்களுக்கும்
என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த பள்ளியில் படித்த காலகட்டமானது 1982 ஆண்டு முதல் 1986 ஆண்டு வரை. அப்போது இது அரசு உயர்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் மண்ணின் மைந்தர்களாக பணிபுரிந்தவர்கள் ஆசிரியர் திரு சூசை மைக்கேல் அவர்கள், ஆசிரியை திருமதி ராஜம்மாள் அவர்கள், ஆசிரியர் திரு அந்தோணி மைக்கேல் அவர்கள். இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பு செய்ய இருந்த அந்தோணி மைக்கேல் ஆசிரியர் அவர்கள் வரல. ஏன்னா அவங்கள இந்த பள்ளியில் பயின்ற யாருமே மறக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இந்த பள்ளியில் அர்ப்பணிப்பு உணர்வோடு தியாக மனப்பான்மையோடு பணிபுரிந்தவர்கள். இன்னைக்கு நாங்கள்லாம் இந்த உயர்வான இடத்துல இருக்கிறதுக்கு அடித்தளம் விட்டு கொடுத்தவர் ஆசிரியர் அந்தோணி மைக்கேல் அவர்கள். அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாவிட்டால் கூட இந்த நேரத்திலே இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருமை நண்பர் ஆண்டோரூபன் அவர்கள் தலைமை ஆசிரியராக பணியேற்பதற்கு முன்பாகவே முதுகலை ஆசிரியராக பணிபுரிந்த போதே நான், அவர் மற்றும் தற்போது தலைமை ஆசிரியர்களாக பணிபுரியக்கூடியவர்கள் எல்லாம் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் சங்கத்தினுடைய தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்களாக இருந்து செயல்பட்டவர்கள். அப்போதிலிருந்து இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரினுடைய அருமையான நண்பர். அவர் என்னை அலைபேசியில் தொடர்பு கொண்டு வைரவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்து நேற்றைய நிகழ்விலே கலந்து கொள்ள அழைத்தார்கள். ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் கலந்து கொள்ள இயலவில்லை. அவர் இப்பள்ளியில் 8 ஆண்டு காலம் பணிபுரிந்து இப்பள்ளியினுடைய உட்கட்டமைப்பை மிக சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு இல்லாமல் பள்ளியை விளையாட்டிலும் கல்வியிலும் மிக சிறப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு சென்றுள்ளார்கள். அப்படிப்பட்ட தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த ஆண்டோடு பணி நிறைவு பெறுகிறார்கள். அவருடைய பணியை கௌரவிக்கும் விதமாக தற்போது அவருக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இப்போ நமக்கு அனைவருக்கும் ஒரு இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு அப்படியே கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் குறைய கொஞ்சம் அப்படியே நேரம் சாப்பிட்டு விடலாம். அடுத்ததாக திரு காமராஜர் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் திரு லாரன்ஸ் அவர்கள் உரையாற்றுவார்கள். அதுக்கு பிறகு கலை நிகழ்ச்சி நடைபெறும். இங்கே குழுமி இருக்கின்ற உங்களையும் என்னையும் இங்கே இணைத்த மிக பெரும் பாலமாக அமையப்பெற்ற நமது கல்வியின் இறைவன் நமது பெருந்தலைவர் காமராஜரை வணங்கி நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். 1955 60களிலே இருந்து இப்போது வரை நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் வரை நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். காரணம், முன்னே நாம் படித்ததினாலே, இந்த பள்ளியிலே பயின்றதினாலே 6லிருந்து 10 12 அது வரையிலான படிப்பை தொடர்ந்து படித்து அந்த மாணவர்களுடைய நாம் பழக்கத்தை ஏற்படுத்தி நம்முடைய ஆசிரியர்களை நினைவுபடுத்தி பள்ளியை நினைவுபடுத்தி பெருமிதம் கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலே பலருக்கும் ஒரு ஏக்கம் உண்டு. முன்னால் படித்தவர்களும் சரி, இப்போ படித்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, 10க்கு அப்புறம் 10வது வகுப்புக்கு அப்புறமா நாம் என்ன செய்யணும் என்ன படிக்கணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர். நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். 12 முடித்ததுக்கு அப்புறமா நாம் பிஎஸ்சி பிகாம் அதாவது அடுத்த கட்ட மேல் படிப்புக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது லட்சக்கணக்கான பேரில் நம்ம ஊரில் ஆயிரக்கணக்கான பேர். நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். அதாவது முடிஞ்சு போன கதை. 60ல் படித்தோம், 65ல் படித்தோம், 80 90 2000 2020 26 இந்த பேச்சு வரைக்கும் வெளியே போயிட்டாங்க. ஆனால் ஒரு ஆதங்கம் என்னன்னா, ஒருத்தருக்காவது நாம் இந்த படித்து இங்கே இருக்கிற மேதாவிகள் அத்தனை பேருமே இருக்கிறோம், என்னையே சேர்த்து தான்,
யாருக்கேனும் ஒருவருக்கு நமக்கு பிறகு படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உறுதுணையாக அடுத்த கட்டத்தை நகர்த்தி செல்லக்கூடிய அளவிற்கான ஒரு ஆலோசனையை கண்டிப்பாக யாரேனும் ஒவ்வொருவரும் அடுத்தடுத்து செய்து கொடுத்து இருக்க வேண்டும். அதாவது அது கல்வி தவிர விளையாட்டுத் துறையிலையும் சரி, என்ன விளையாடணும்னு தெரியாம எதையோ படிக்க போய், எதையோ விளையாட போய், எதையோ விளையாட்டு எங்கேயோ தோத்து என்னவோ செய்யறத விட்டுட்டு நமக்கு என்ன வருதோ அதை படித்து என்ன செய்யணுமோ அதை விளையாண்டு வெற்றி பெறணும். அதுக்கு உறுதுணையாக நாம தான் இருக்கணுமே தவிர வேற யாரும் உலகத்திலிருந்து வரமாட்டாங்க. நான் தான் என் பிள்ளைக்கு சொல்லணுமே தவிர நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணுமே தவிர மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லணும். இன்னைக்கு நடைமுறையில் இன்னைக்கு 10ஓ 12ஓ படிச்சுட்டு வெளியே போற பிள்ளைங்களுக்கு நம்முடைய வழிகாட்டி என்ன? அதான் இன்னைக்கு உள்ள கேள்விக்குறி. பழையன கழிந்து நாமெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா ஒவ்வொருத்தரையும் கூடி கொஞ்சி குழாவிக்கிட்டு இருக்கமே தவிர நாளைய வழிகாட்டுதலுக்கு என்ன, நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அடுத்தவங்களுக்கு நாம என்ன வேலை செய்ய போறோம், நம்ம என்ன அவங்களுக்கு கொடுக்க போறோம், அவங்களுடைய மேம்பட்ட திறனை எப்படி வெளிக்காட்ட போறாங்க, அதை நாம எங்க எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற மிக பிரம்மாண்டமான கேள்விக்குறி இங்க இருக்கு. அரசு மூலமா நீட்டோ இல்ல வேறும் அரசு பணி சார்ந்த எந்த கல்வியா இருந்தாலும் சரி, அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு என்னோட பணிவான வேண்டுகோள், இங்க இருக்கிற யாரேனும் ஒருவராம் இல்லை அனைவருமே ஒவ்வொருத்தருமே அடுத்த பிள்ளைகளுக்கு வழியை காட்ட வேண்டும். ஏன்னா நான் படிச்சு நல்ல அரசு வேலையில் இருக்கேன், நான் படிச்சு தனியார் துறையில் இருக்கேன், எல்லாமே இருக்கேன். ஆனா நான் என்ன போலவே இன்னொருத்தனை உருவாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? யாருக்கேனும் உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இந்த விழாவிலே 2 நாட்கள் மட்டுமல்ல, பல நாட்களாக வாலண்டியர், அதை தன்னார்வமாக சேவை செய்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய அந்த வாலண்டியர்ஸ் அத்தனைக்கும் சிறப்பு செய்கின்ற இந்த நேரம் நம்முடைய டாக்டர் அவர்களை நம்ம திரும்பவும் மேடைக்கு அழைக்கிறோம். அத்தனை இந்த குழந்தைகளுக்கும் டாக்டர் அவர்கள் தன் கையினால் சிறப்பு செய்ய வேண்டும். இவங்க வாலண்டியர்ஸ் 2 நாட்களாக மட்டுமல்ல பல நாட்களாக இந்த விழாவிற்காக பல சேவைகளை செய்தவர்கள், இவர்களை பெருமைப்படுத்த வேண்டும். டாக்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மீண்டும் தலைமை ஆசிரியரும் இந்த மேடைக்கு இணைந்து அந்த குழந்தைகளை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம். மொத்தத்தில் இந்த பள்ளியில் நடக்கின்ற எல்லா விழாக்களுக்கும் சேவை செய்வதற்காக எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வாலண்டியர்ஸ் டீம் ஒரு பிரமாதமான படை. இந்த படையை இப்பொழுது நாம் சிறப்பிக்க நேரம். இத்தனை நாட்களாக அரைகுறை தூக்கமும் தூக்கம் இல்லாமலும் இந்த சிந்தனையோடைய பல இரவுகளை கழித்த அந்த செயல்பாட்டிலே தங்களுடைய மும்முரத்தை காட்டிய
இந்த மொத்த விழாவுக்கு ஆதாரமாக இருந்த இருவருக்கு இங்கே நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஒருவர் கவிஞர் பேரா அவர்கள். திருநெல்வேலியில் வாசம் செய்தாலும் அவர் வாசம் செய்த காற்று தருவைக்குளம் காற்று. ஸோ அதற்கு சொந்தக்காரர். இந்த கடந்த ஒரு 2 மாதங்களாக அவர் கண்களிலும் நாசியிலும் வந்து சென்றதெல்லாம் இந்த வைர விழாவை குறித்த அந்த வாசனையும் யோசனையும் தான். அவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. தலைவர் அவர்கள் அவருக்கு இந்த சிறப்பினை அளித்து கௌரவிப்பார்கள். அந்த வைர கணவனுக்கு சொந்தக்காரர் ரவிகாந்த் அவர்கள். ரவிகாந்துக்கு இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அன்பிற்கினிய தருவை மண்ணின் எனது அன்பு சொந்தங்களே, இந்த நேரத்திலே இந்த பள்ளியில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவன் என்ற முறையில் நான் இந்த மேடையிலே நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது தலைமை ஆசிரியராக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எனது சார்பாக பொன்னாடை போர்த்தி அன்புடன் கௌரவிக்கின்றேன். அடுத்ததாக திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார். அடுத்ததாக விழா குழுவின் தலைவர் டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார். திரு செந்தூர் பாண்டி அவர்கள் அடுத்து திரு சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். இருவரும் பள்ளி தோழர்கள். தம்பி ரவிகாந்த் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும்.